வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, தெளிவின் மீது கவனம் செலுத்துங்கள். இதுதாங்க தலைப்பு. வாங்க பார்க்கலாம். இந்த தலைப்பின்படி பார்த்திங்கன்னா, தெளிவாக இருக்கிற விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம ஒவ்வொரு நாளையுமே நம்ம ஒரு விஷயத்தோட ஒரு தொடர்பு படுத்தி தான் நம்ம கடந்து போகிறோன்னு சொல்லலாம், அல்லது அந்த நாளை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான விஷயத்தோட தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஒரு தெளிவான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு நபருக்குமே மாறுபடும். அதில் பொதுவாக இருக்கிறத பற்றி மட்டும் நம்ம இங்கே பேசுவோம். இப்போது மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கல்வியை பற்றி தான் இருக்கும், அவங்களுடைய படிப்பை பற்றி இருக்கும், அவங்க எதை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பற்றி இருக்கும். அதாவது அவங்களுடைய நாட்கள் ஆரம்பிக்கிறது அல்லது ஒவ்வொரு நாளுமே துவங்கிறது பார்த்திங்கன்னா அந்த படிப்பை நோக்கமாக கொண்டதாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் இடையில் ஏற்படக்கூடிய விஷயங்களால் அந்த நாள் வேறு கண்ணோட்டத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மனிதர்களுக்கு உண்டான சில பிரச்சனைகளால் மாறலாம், அல்லது கண்ணோட்டத்தினாலையும் மாறலாம். மாணவர்களுக்கு கல்வின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா, கல்வியை முடித்தவங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த தொழிலினுடைய யுக்திகள் அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு விழாவுக்கு அன்றைக்கி போக வேண்டியது இருக்குதுன்னா அந்த விழாவினுடைய முக்கிய நோக்கம் அந்த நாளினுடைய ஒரு தெளிவான அம்சமாக இருக்கலாம், அல்லது ஒரு பயணம் அன்றைக்கி மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அன்றைய நாள் அந்த பயணத்துக்காகவே நம்ம ஒதுக்கி இருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது அந்த நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் நம்மளுடைய நாட்கள் ஒவ்வொன்றும் துவங்கும் போதே நம்மளுக்கு தெளிவாயிடும். இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு. மிடில் மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எதிர்பாராத சூழல்கள் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் ஏற்படலாம். அதனால் இந்த பொதுவான கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம வேலை, சுயதொழில் அப்படின்னு சொல்லியிருந்தோம், விழான்னு சொல்லியிருந்தோம், பயணம்னு சொல்லியிருந்தோம். இதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்துக்க வேண்டிய கடமை இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்பாராத நிகழ்வுகள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இதனாலையும் நம்மளுடைய நாட்களினுடைய நோக்கம் மாறலாம். அப்படி நாட்களினுடைய நோக்கம் மாறும்போதும் சரி, நாட்களினுடைய நோக்கம் ஒரு நியூட்ரலாக இருக்கும்போதும் சரி, எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நாட்கள் தெளிவான ஒரு விஷயம் ஒரு நாள் முழுவதும் கல்வியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுடைய கவனம் அந்த முழுவதுமே கல்வியின் மீதே இருக்கணுங்க. படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்படியே இருந்ததுன்னா அந்த நாள் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறவங்களுக்குன்னா அந்த வேலையில் இன்றைக்கி என்னென்ன டாஸ்க் இருக்குது, நமக்கு எந்தெந்த வேலைகளை நம்ம செய்து முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு போயிடுச்சுன்னா அது அந்த நாள் அவங்களுக்கு ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோட அந்த நாள் கடந்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இதே சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு யுக்தி, இன்றைக்கி நம்ம எந்த யுக்தியில் நம்மளுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, இன்றைக்கி எந்தெந்த வாடிக்கையாளரை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, அவங்கக்கிட்ட நம்ம எந்த மாதிரி இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் யோசனையில் இருந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா அது ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் அந்த நாள் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதை அவங்க தெளிவான கண்ணோட்டத்தில் அந்த தெளிவின் மீது கவனம் செலுத்தி அதை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதுவே ஒரு திடீர்னு ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை யாருக்கு வேணாலும் வரலாம், அல்லது ஒரு விழாவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை யாருக்கு வேணாலும் வரலாம், எதிர்பாராத நிகழ்வுகள் யாருக்கு வேணாலும் ஏற்படலாம். அந்த மாதிரி இந்த எதிர்பாராத நிகழ்வுகள், விழா, பயணம், இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்களை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி நிகழ்வுகளில் நம்மளுடைய நாட்கள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விழாவாக இருந்ததுன்னா, இந்த விழா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்ததுன்னா நம்மளுடைய மனசு முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த விழாவை பற்றியே நம்மளுக்கு ஒரு சிந்தனையிலேயே இருக்கும். அந்த நாளும் அந்த விழாவை நோக்கி தான் நகரும்.
விழான்றது ஒரு திருமண விழாவாக இருக்கலாம், ஒரு கோயில் திருவிழாவாக இருக்கலாம், அல்லது சொந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்கலாம். இதை நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பயணம்னா அந்த நாள் முழுவதும் பயணத்துக்காகவே நம்ம வந்து ஒதுக்குறோம். இன்றைக்கி நம்ம வந்து சாலையில் போகும்போதும் சரி, ஒரு பொது போக்குவரத்தில் போகும்போதும் சரி, எவ்வளவோ மனிதர்கள் வந்து பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு அலுவலகத்துக்கு போகிற வேலையை நம்ம பார்க்குறோன்னா, அதே நேரத்தில் ஒரு தொலைதூர பயணத்தை அதே சாலை வழியாக கடக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம அருகருகில் அடுத்தடுத்த வண்டிகளில் போயிட்டுருப்போம். உங்களுடைய பயணம் ஒரு இடத்தை நோக்கி இருக்கும், ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கலாம். என்னுடைய பயணம் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கலாம். இன்னொரு வாகனத்தினுடைய பயணம் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். அதாவது ஒரே சாலையில் பயணம் பண்ணக்கூடிய மனிதர்களாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களுடைய டெஸ்டினேஷன் வேறு வேறு விதமாக இருக்குது. இப்போ நீங்கள் 10 கிலோமீட்டரில் போய் அந்த அலுவலக வேலையை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோக்கம் வந்து அலுவலகத்தின் மீது இருக்கும். இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ண வேண்டியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவங்க அலுவலக வேலை எதையும் பார்க்க முடியாது. அந்த பயணத்தை மேற்கொள்கிறது தான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பயணமாக இருந்ததுன்னா அந்த நாட்களினுடைய ஒரு தெளிவு எப்படி இருக்கும்னா அந்த பயணத்தின் மீது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்ற விஷயங்க. இதே மாதிரி ஒரு எதிர்பாராத நிகழ்வுகள்னால் அதில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கவலையான விஷயங்கள் இருக்கலாம், அல்லது உடல்நலம் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள் வந்து நம்மளுடைய நாட்களை வந்து எடுத்துக்கிற சூழ்நிலை வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். இது வந்து ஒரு பொதுவான ஒரு சுச்சுவேஷன் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த நாளினுடைய நோக்கம் வந்து எதிர்பாராத நிகழ்வுகளால் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னால், நிகழ்வுகளை பற்றின ஒரு செயல்பாடு தான் நம்மக்கிட்ட இருக்கும். அதில் அந்த தெளிவு இருந்து அந்த தெளிவின் மீது நம்ம கவனத்தை செலுத்தி தான் அந்த நாளை வந்து நம்ம கடக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு நோக்கமும் தெளிவான ஒரு நடைமுறையும் கொண்டு இருக்கும்போது அதன் மீது நம்ம கவனம் செலுத்தினோம்னா அந்த நாள் வந்து அந்த விஷயத்துக்காக நமக்கு பயன்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த நாளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து இன்றைக்கி அலுவலக வேலையை முடிக்கலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அந்த பயணத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பயணம்ங்கிறது ஒரு பாதுகாப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், அலுவலக வேலைங்கிறது ஒரு கவனம் செய்யக்கூடிய விஷயம். நீங்க அலுவலக வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயணத்தை நினைச்சீங்கன்னா உங்களுடைய அலுவலக வேலையில் மிஸ்டேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே பயணம் செய்யும்போது நீங்கள் வந்து அலுவலக வேலையை நினச்சிங்கன்னா அந்த பயணத்தில் ஏதாவது ஒரு உங்களுக்கு சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தின் மீது தான் நம்ம தெளிவாக ஒரு செயல்பாடை நம்ம செய்ய முடியும். அதன் மூலம்தான் வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்துறதுனால தான் அந்த நாளை சரியாக பயன்படுத்திக்க வேணும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். இப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நம்மளை அந்த நாளினுடைய அந்த தனிப்பட்ட ஒரு நாளினுடைய நோக்கத்தை மாற்றக்கூடிய சில விஷயங்களும் நம்மளை சுற்றி நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து நேற்றைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. நேற்றைய எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக கடந்து போயிருக்கலாம். அந்த மகிழ்ச்சி இன்றைக்கும் தொடரும்னு நம்மளுடைய மனசு நினச்சிருக்கலாம். அல்லது ஒரு சராசரியாக கடந்து போயிருக்கலாம். சராசரியாக கடந்து போயிருக்கும்போது அதனுடைய யோசனைகள் வந்து நம்மளுக்கு இன்றைக்கும் தொடரலாம். அல்லது ஒரு கவலையாக கடந்து போயிருக்கலாம். அந்த கவலையினுடைய தாக்கம் நம்மளுக்கு இன்றைக்கும் தொடரலாம். இந்த 3 விஷயங்களில் தான் பெரும்பாலும் வந்து நேற்றைய நிகழ்வுகள் இருந்திருக்கும், நேற்றைய எண்ணங்கள் நம்மளுக்கு இருந்திருக்கும். இதுவே வந்து நாளைய யோசனைகள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்குங்க. நம்மளுடைய நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அல்லது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நம்ம நினச்சோம்னா அதில் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். இந்த 4 நிலைகளுமே நேற்றைய நிகழ்வுகளில் 3 நிலைகள், நாளைய நிகழ்வில் ஒரு நிலை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 4 நிலைகளுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்றைய நாளை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் நேற்று வந்து ஒரு மகிழ்ச்சியாக கடந்து போயிருந்ததுன்னா அதே மகிழ்ச்சியை நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நேற்று ஒரு விழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கலாம். அதே மகிழ்ச்சியோடு நீங்கள் இன்றைக்கி இருக்கணும்னு நீங்கள் நினச்சி உங்களுடைய அலுவலக வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த அலுவலக வேலையில் உங்களுக்கு பெரிய
நேற்று இருந்த அந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், வேறு கடமைகள் இருக்கலாம். நீங்கள் அந்த கடமையை செய்யும்போது மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்க முடியாது இல்லைங்களா? அது மாதிரி நேற்றைக்கு உண்டான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சராசரியாக கடந்து போச்சுன்னா அதை நம்ம இன்னும் சிறப்பாக செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னாலும் இன்னைக்கு வேலையை நம்ம வந்து தெளிவான கண்ணோட்டத்தோட அதன் மீது தெளிவான கவனத்தை நம்ம செலுத்த முடியாமல் போகலாம். அதே மாதிரி ஒரு கவலையான சூழ்நிலை நேற்று நடந்து முடிஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு நம்மளுடைய விஷயங்களில் அந்த கவலை வந்து நம்மளுக்கு வந்து தொத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நாளைய விஷயங்கள் நம்மளுக்கு மிகுந்த எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நாளைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இன்றைய நாள்லேயே நம்மளுக்கு வந்து தோன்ற ஆரம்பிச்சதுன்னா நம்மளுடைய இன்றைய நாளில் நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு நாளாக கையில் எடுத்து நம்மளால் செயல்பட முடியாமல் போகலாம். இந்த நாளினுடைய தெளிவு இல்லாததுனால அந்த கவனம் வந்து நாளைக்கு அப்படின்ற விஷயங்கள் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, நேற்றைக்கும் நாளைக்கும் நம்ம கையில் இப்போ இல்லை. இன்றைய விஷயங்கள் நம்ம கையில் எது இருக்குதோ தெளிவான விஷயங்கள் மீது நம்மளுடைய கவனத்தை முழு கவனத்தையும் நம்ம வச்சோம்னா நம்ம இன்றைய நாளை வந்து சிறப்பாக நம்ம வந்து கடந்து போக முடியும். இன்றைய நாளை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியும். இப்படி ஒவ்வொரு நாளினுடைய தன்மையுமே பார்த்திங்கன்னா மிகுந்த தெளிவுடனும் அதன் மீது மிகுந்த கவனத்துடனும் நம்ம இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு படிக்கட்டுகளாக செயல்படுங்க. நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம், போனது போகட்டும், நேற்று வரைக்கும் எப்படி போயிருந்தாலும் நம்ம இன்னையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நாளைக்கும் நம்ம இதையே தான் நினைக்க போகிறோம். இன்னைக்கு போனது சரியாக போகலைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளையுமே வந்து நம்ம வந்து சும்மா சாதாரணமாக கடந்து போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம போன நாட்கள் நம்ம கையில் வந்து சேர போகிறதில்ல. அதனால் நம்ம எப்பவுமே நம்ம அதை இன்னையிலிருந்து செய்ய ஆரம்பித்தோம்னாலும் நீங்கள் மிகுந்த தெளிவுடன் இன்றைய நாள் உங்கள் கையில் இருக்குதா அப்படின்றத பாருங்கள். அது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் அதை எதிர்கொள்ள தயாராகுங்க. நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா நீங்கள் பயணத்தின் மீது கவனம் செலுத்துங்க. நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டியதில்லை, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா அந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி கடந்து வரலாம் அப்படின்றதுல அதன் மீது நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் அலுவலக வேலையோ மற்ற வேலைகளை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி செஞ்சால் தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம இன்றைக்கி நம்ம வெளியில் வர முடியும். அதனால் நீங்கள் உங்களுடைய நாட்கள் ஒவ்வொன்றுமே ஒரு தெளிவான நோக்கத்தோடு தான் உங்கள் கையில் வந்து சேரும். உங்கள் கையில் வந்து சேரக்கூடிய அந்த நாட்களினுடைய தன்மை எப்படி இருக்குதோ அதன்படி அதன் மீது கவனத்தை நீங்கள் செலுத்துனீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வந்து பயனுள்ள நாளாக மாறும். அந்த பயனுள்ள நாட்களினுடைய எதிர்கால விளைவு தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கட்டமைப்பையே உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை இல்லைங்க. நம்ம குடும்பத்துக்காக ஒரு விழாவுக்கு போக வேண்டியிருக்கும், ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். இது எல்லாத்தையும் கலந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். வெறும் நம்ம வேலை செய்கிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதோ அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பயணமும் தேவை, சூழ்நிலைகளையும் நம்ம சந்திக்கக்கூடிய திறமையும் தேவை, சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய தைரியமும் நமக்கு தேவை. நாட்கள் ஒவ்வொன்றுமே தெளிவான நோக்கத்தோடு நம்ம கையில் வந்து சேரும். அந்த தெளிவான நோக்கத்தோடு துவங்குற ஒவ்வொரு நாளையுமே நம்ம சிறந்த கவனத்தோட மிகுந்த கவனத்தோடு நம்ம வந்து கையாண்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பல வெற்றிகளை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். இந்த தலைப்பில் நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.